Hello friends. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஃபோல்டரை எப்படி சூப்பர் ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக விண்டோஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரை வந்து ஹைட் பண்ணுறது உங்கள் ஈஸியாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஹைடுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹைட் ஆயிரும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லேயே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்ன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து இப்போ நீங்கள் இல்லாத டைமில் வேறு யாராச்சும் எனேபிள் பண்ணால் கூட நீங்கள் ஹைட் பண்ணியிருக்க ஃபோல்டர் வந்து கிரேட் அவுட்டாக தெரியும். ஸோ அதில் இருக்க கண்டென்ட்ஸை வந்து அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். பட் நான் இந்த வீடியோ டைட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா சூப்பர் ஹைட் ஃபோல்டர்ஸ் இன் விண்டோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சூப்பர் ஹைட்னா என்னன்னா நீங்கள் அந்த ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணாலுமே அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் ஹைட் பண்ணியிருக்க ஃபோல்டர் வந்து யாருக்குமே விசிபிள் ஆகாது. நீங்களே மேனுவலாக அந்த ஃபோல்டரை வந்து அன்ஹைட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த டிப் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் ஜி டிரைவில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எப்படி ஹைட் பண்ணுவீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இந்த ஹிடன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுப்பீங்க. ஸோ இப்போ ஹைட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டர் ஹைட் பண்ணதில் என்ன ப்ராப்ளம்னா இப்போ நீங்கள் இல்லாதப்போ வேறு யாராச்சும் பிசி அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆப்ஷன்ஸில் போயிட்டு வியூவில் போயிட்டு ஹிடன் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹைட் பண்ணியிருக்க ஃபோல்டர் தெரியும். ஸோ அதில் இருக்க கண்டென்ட்ஸையும் அவங்க வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் நம்ம ஃபோல்டரை ஹைட் பண்ணுறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்டெப். பட் சூப்பர் ஹைட்னா எப்படி பண்ணுறது? இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணாலுமே சூப்பர் ஹைட் ஃபோல்டர் வந்து தெரியாது. அது எப்படின்னு பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வியூவில் வந்து ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எனேபிள் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த ஃபோல்டரும் ஹிடன் ஃபோல்டர் தான். பட் ஆனால் கிரேட் அவுட்டாக தெரியுது, ஏன்னா ஹைட் பண்ணியிருக்கனால. பட் நம்ம இன்னொரு ஃபோல்டர் இப்போ க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து test2 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம எப்படி ஹைட் பண்ண போகிறோம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக ஹைட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டை அட்மின் பர்மிஷனோட ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் அட்மின் பர்மிஷனோட ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோஸ் எக்ஸ் அமுத்துனீங்கன்னா அதுலேயே வந்து ஆப்ஷன் கேட்கும். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக விண்டோஸ் டெர்மினல்னு ரீநேம் ஆயிருக்கு. இல்லை கமாண்ட் ப்ராம்ப்ட்னு இருந்தால் கூட அதில் வந்து அட்மின் ஆப்ஷன் இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆன ஒட்டி நீங்கள் attrib ஸ்பேஸ் ப்ளஸ் எஸ் ஸ்பேஸ் ப்ளஸ் ஹெச் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸில் நீங்கள் எந்த ஃபோல்டரை ஹைட் பண்ண விரும்பீங்களோ அதோட ஃபுல் பாத் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஜி டிரைவில் இருக்க test2ன்ற ஃபோல்டரு ஹைட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து டபுள் கோட்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கமாண்ட் நான் சொன்ன கமாண்டை டைப் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் பார்த்து கொடுத்து என்டர் தட்டினீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஹைட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம test2ன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் எனேபிளில் தான் இருக்குது. இருந்தாலுமே அந்த ஃபோல்டர் வந்து இங்கே யாருக்குமே தெரியல. பட் நம்ம ஆல்ரெடி நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்ண ஃபோல்டர் வந்து இன்னும் தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோல்டரை வந்து நீங்கள் சூப்பர் ஹைட் பண்ண முடியும். ஸோ வேறு யாரும் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி பார்த்தா கூட நீங்கள் ஹைட் பண்ணி வச்சிருக்க ஃபோல்டர் வந்து மித்தவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்களே நீங்கள் ஹைட் பண்ண ஃபோல்டரை பார்க்கணும்னா அது எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இதே கமாண்டில் attrib ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து அன்ஹைட் பண்ணிடும். அதே மாதிரி டபுள் கோட்ஸில் அந்த ஃபோல்டர் பார்த்து டபுள் கோட்ஸ் முடிச்சுட்டு என்டர் தட்டிங்கன்னா இப்போ அந்த ஃபோல்டர் வந்து விசிபிள் ஆயிடுச்சு. நீங்கள் திரும்ப ஹைட் பண்ணோம்னா திரும்ப இந்த ப்ளஸ் கமாண்டை யூஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து ஹைட் ஆயிரும். ஸோ இந்த டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இனிமேட்டு ஃபோல்டரை வந்து ஹைட் பண்ணி வைக்கணும், ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் யாரும் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோல்டரை வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணி வச்சிங்கன்னா வேறு யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. இந்த மெத்தட் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து பெருசாக யாருக்குமே இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு எனேபிள் பண்ணி பார்க்குற அளவுக்கு பெருசாக தெரியாது. ஸோ பட் இந்த ஃபோல்டரையுமே வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணாமையே வந்து அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு செப்பரேட் வீடியோ போகிறேன். இந்த டெக் டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். பாய்.